ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்ட் 1 போட்டிருந்தோம் முந்தா நாள். ஆமாம், நேற்று நம்ம எதுவும் வீடியோ போடல, ஷார்ட்ஸ் ஒன்றையும் போட்டிருக்கோம். கொஞ்சம் வேலையினால நம்ம எதுவும் போடலை, அதனால் இன்றைக்கி போடுறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக எதோட அதில் முடிச்சிருந்தோன்னா, ஆமாம், அங்கே ஆஃபீஸில் தங்கியிருந்தேன். நான் கரெக்டாக ஆஃபீஸில் தங்கியிருந்தேன். இதேமாரி எனக்கு அந்த பாகிஸ்தானி ஹெல்ப் பண்ணான், ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்களே கேட்டாங்க, நீ ஊருக்கு போறியா இல்லை இங்கே இருக்கியா அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க. ஐயோ, இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படா ஊருக்கு போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்ட். இதில் நான் ஒரு இதை மறந்துட்டேன். எனக்கு நேற்று தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு வந்தேன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ஆச்சு, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரூம்லேயே இறந்தே கடந்துருக்காங்க. ரொம்ப நாள், ஒரு 10 நாள் அதிலே கடந்துருந்துருக்காங்க. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, கடந்துட்டு இதுமாரி வாடகை கொடுக்குன்னு தட்டியிருக்காங்க. ஒன்றுமே திறக்கவே இல்லை. அப்புறம் கார்பெண்டர்லாம் வர சொல்லி ரூமில் என்ன உடச்சி பார்த்தா, ஒரு பொம்பளை கருப்பினத்தை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். ஆனால் என்ன ஏது என்னன்னு தெரியும். நான் வரத்துக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம காவல்துறையினர் விசாரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு ரூமில் பொம்பளை செத்து கிடந்திருக்கு. அதான் மொதல் வீட்டில் சொன்னேன் நான். அந்த படியெல்லாம் கழுவிட்டு வந்தேன். ரொம்ப இதாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு சொன்னேன் அந்த வீட்டில். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கே போய்ட்டு ரூமை போய்ட்டு சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு நான் அப்படியே ஒரு வாந்தி வருது, ஒரு மாதிரியா. நமக்கு ரத்தத்தை பார்த்தாலும் செட் ஆகாது, நம்மளுக்கு ஒரு மாதிரி சில்க்கும் ஒரு மாதிரியா உடம்பு செட் ஆகாதுன்னு வச்சிங்களேன். அந்த பொம்பளை கட்டிலேருந்து உளுந்துருக்கு, கீழே உளுந்து கட்டிலையும் ரத்தம், அந்த கீழே ரத்தம், அந்த ரத்தத்தை அப்படியே வடிஞ்சு ஒரு மாதிரியே எண்ணெய் மாரி இருக்குது அந்த இடத்துலையே. அதை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அந்த முதலாளி. நம்ம தமிழால் சொன்னோன்னா அவர் என்ன பண்ணாரு, அசால்ட்டாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு இது முதல் வாட்டினால பார்த்ததுக்கு ஒரு மாதிரியே கொடுமையாக இருந்துச்சு. போதுமான ஆகிட்டுப்பா நமக்கு. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளவுஸ்லாம் போட்டு, மூக்கெலாம் மாஸ்க்லாம் போட்டு, அந்த இதெல்லாம் வச்சு, அது என்னது, அந்த சென்ட்டுக்கிட்டலாம் அடித்து, ரூம்ஸ் மேலாம் அடித்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தமாரி பிரச்சனையால் நான் இங்கே ஆஃபீஸ் வந்துட்டேன்னா, இந்த விஷயம் அதில் மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. நான் அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டு என்னான்ட்டு இதேமாரி தங்கியிருக்கேன். என்னடா பண்ணுறது, வேறு இருக்கியா போறியான்னு வேறு நம்மளை கேட்குறானே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, ரைட்டு, வந்துட்டோம், கடன் இருக்குது, இருப்போம் அப்படி சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ட்டேன். நான் வந்தேன் பாருங்க. இருக்கிறப்ப கவனிப்பு வேறு. நான் இப்போ 2வது ட்ரிப் அந்த வீட்டிலேருந்து இந்த முதலாளி அனுப்பிச்சி விட்டாரு ஆஃபீஸுக்கு. அந்த கவனிப்பு வேறு. அவன் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். நான் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பாடு வராது, ஒரு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியாதனமா, கடனும் வச்சாச்சு, இப்போ வேலையும் செஞ்சாகணுமே அப்படின்ட்டு எனக்கு சாப்பாடெலாம் சரியாகவே இல்லை. என்னோட முதலாளி காசு கொடுத்தாருல, அந்த காசு நான் கேட்குறேன், அந்த காசு எல்லாம் கிடையாது. உனக்கு நான் ஊருக்கு போகிறப்போ டிக்கெட் போட்டு தரோம், அப்போ அந்த காசு தான், அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டாங்க. பாருங்கள் எப்படிலாம் ஏமாத்துறானோ பாருங்க. அது நம்ம காசு, உழைச்ச காசு, என்னோட காசு. என்ன அதை போய் கேட்கறதுக்கு அது கிடையாது, அது நீ ஊருக்கு போகிறதுக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டான். இல்லை, அதை கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு பெஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் எடுத்து வந்ததில் கரெக்டாக காலி ஆகிட்டு, கொஞ்சம் நேரத்துக்கு தான் காலி ஆகிட்டு. என்னோட ஜாமான் இருக்குது, சமையல் ஜாமான் அவ்வளோ நான் சமைக்கல இருக்குது. ஆனால் பேஸ்ட்டு இதெல்லாம் இப்போ பேஸ்ட்லாம் இல்லை. அதை வாங்கிறதுக்கு காசு கொடுறா அப்படின்ட்டு என்கிட்ட தான் காசு கொடுக்கலையே. முதலாளியே அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். வாங்கிறதுக்கு காசு கொடுறான்னா அதெல்லாம் தர முடியாது, தரமாட்டோம், நான் உன்னை வேறு இடத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணேன் அப்படின்ட்டு ரொம்ப மாறிய பேச்செல்லாம் சரியில்லை. அப்புறம் அவங்க காரெலாம் கழுவிட்டு இருந்தேன், சொல்லியிருப்போம் அந்த வீட்டில் கழுவிட்டு போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு சாயந்தரம் போல் கரெக்டாக இதுமாரி பேச்சு ஒருத்தர் ஒரு நாள் சாயந்தரம் போல் ஒருத்தர் அந்த ஆஃபீஸில் ஒருத்தர் பெரியவர் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் வயசானவர் தான் வச்சிங்களேன். உட்காந்துருக்காரு. அங்கே கேட்குறாங்க, நீ பெரிய காரெலாம் ஓட்டுவியா அப்படின்னா. ஓட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போ அப்படி இப்படின்ட்டு சொல்லி உட்காரு போ அங்கே போ அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டாரு. மறுநாள் இதேமாரி நீ போகிற வீட்டில் பெரிய கார் இருக்கும், 4 கார் இருக்கும், கழுவணும், வண்டி ஓட்டணும், ஜாமான் கொடுக்கணும்,
ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டாங்க. எப்பா சாமி நான் என்ன வேணாலும் செய்கிறேன்ப்பா சாமி, நான் முதல்ல அந்த வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா. சரி அப்படின்ட்டு ஒரு ஆள் இப்ராஹிம் நினைக்கிறேன், ஆமாம் இப்ராஹிம் தான் நினைக்கிறேன், கரெக்டு. அவரை கூப்பிட்டு வந்தார். ஏற்கனவே அந்த ஒய்ஃபைலாம் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் வந்து சரி இந்த பையனை வந்து அந்த இடத்துக்கு போக சொல்ல அப்படின்ட்டு என்னை அனுப்பிச்சிட்டார். நானும் பொட்டி என்னோடய பேக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கே போகிறேன். நேராக அந்த வீட்டுக்கு போகல. இதுதான் 2வது முதலாளி ஆஃபீஸு. அங்கே போயிட்டேன். அங்கே போய்ட்டு கரெக்டாக சாயந்தரம் போல் என்னை விட்டார். என்னை விட்டுட்டு அவர் இருக்கார். சரி நீ போய் கொஞ்சம் வெளில உட்காரு அப்படின்ட்டார். அந்த ஆஃபீஸில் 2வது முதலாளி ஆஃபீஸில் போய் வெளில உட்காரேன். அப்போ என்ன பேசினாங்கன்னு தெரியல. அப்போ திருப்பி உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே பார்த்துட்டு உட்காந்துரு, நான் வீட்டுக்கு போகிறப்போ அழைச்சிட்டு போகிறேன்ட்டு உட்கார வச்சுட்டாரு. இவங்க நம்ம அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க நம்ம பழைய முதலாளிங்க நம்மகிட்ட பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டார். நான் வண்டி உட்காந்துருக்கேன் அந்த புது இடத்துல. எல்லாம் வேலை செய்கிறாங்க எல்லாமே சலாம் வலைக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி பொழுது ஆஃபீஸில் வேலை பொழுக்கு, சரி ரைட்டு வீட்டு வேலை இல்லை, வீட்டு டிரைவராக இல்லை பொழுது ஆஃபீஸில் என்னமோ வேலை பொறுக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் நம்ம முதலாளி வந்து பேக்கெல்லாம் தூக்கு காரில் வை அப்படின்னாரு. கலாச்சி போகிறாரு. ஐயோ வேலை மேலே எங்கேயாச்சும் மோசமான இடத்துல போய் விட்டுற போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ரைட்டு காரில் போயிட்டே இருக்குது. நம்ம நேரம் போயிட்டுருக்கு. அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. சரி ரைட்டு அப்படின்ட்டு போவோம், இந்த வேலை தான் நான் செஞ்சு தானே அவனுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன். ஒரு வீட்டில் போய் நிப்பாட்டினார். அவர் வீடு தான், நான் எனக்கு தெரில, வேறு யார் வீடோ இல்லை என்னன்னு தெரில. அந்த வீட்டில் போய் நிப்பாட்டினார். பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு ரூமுக்கு போய் அது வந்து உள்ளே போயிரு இந்த வாரம் அப்படின்னாரு. நான் உள்ளே போயிருக்கேன். உள்ளே ஒரே ரூமு மோசம். ஏற்கனவே இந்தியாவில் அந்த பாம்பளுக்கு ஒரே மோசம். ரூமெல்லாம் ஒட்டடை பிடிச்சி போய் பெட்டுக்கிட்டாலும் துடைக்க மண்ணாகி குப்பைங்க, அங்கேயும் கவருங்க, ஒரே கவரு குப்பை. சுத்தம் பண்ணாமே போயிட்டான் போலுக்கு அரைக்குறையா. எப்பயோ காப்பி குடிச்சது வந்து காப்பி டீயை போட்டிருப்பான் போலுக்கு. அந்த வடிகட்டி டீ குண்டானா வந்து வாஷ் பேஷனில் அப்படியே கிடக்கு. அப்படியே நாத்தமாக தாங்க முடியல. அங்கேருந்து வந்தார் முதலாளி. ரூமெல்லாம் பார்த்துட்டு ஏசி இப்படி பார்த்துக்கோ, இது பண்ணிக்கோ, காலம்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு சொன்னார். சரி என்னோட வா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்ட்டார். எதுவுமே கேட்கல. வண்டியை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. ஏன்னா அது வந்தோடனே வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போ இங்கே கடை இருக்குது, இது மினி மார்க்கெட் இருக்குது, அங்கே போ அப்படின்ட்டாரு. நான் இது வரைக்கும் தனியாக ஓட்டினது இல்லைல்ல. அவன் இப்போ வீட்டில் உட்காந்துருப்பான், இங்கே போ அப்படிமா, இவன் பாட்டே போ அப்படின்ட்டான். சரி ரைட்டாக படி, எந்த தொந்தரவும் இல்லை, நம்மளா ஓட்டிப்போம். இவன் நம்ம உட்காரும் போது ஏதாச்சும் நோய் இருந்தாலும் நமக்கு மைண்டு வேலை செய்யாது. இவன் பாட்டு உட்காந்துருக்கான். நம்ம 2வது முதலாளி நமக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி ரைட்டு நம்மளும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். பெரிய வண்டி, நல்லா ஃபோர்டு எக்ஸ்பெடிஷன் நினைக்கிறேன். ஆமாம் அந்த வண்டி, பெரிய வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏன்னா வந்து வைப்பருக்கு இல்லை தானே நம்ம ஊரில் லைட் இருக்கும். அதை வந்து என்ன மட்டும் அப்படி திருவுனா கிருக்குன்னு வைப்பர் ஆக முடிஞ்சிட்டு. ஏன் நான் வைப்பரை போட்டு விட்றேன் அப்படின்னா, எனக்கு லைட்டு இங்கே தானே இருக்கும் தெரியும், இந்தியாவில் அப்படி தான் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னா. அது கிடையாது, இங்கே இருக்கும்போது லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸுக்கு இருக்கும்ல அதேமாரி சைடில் அந்த லைட்டு ஒன்று இருக்குது அங்கே. சரி ரைட்டு அதை போட்டு விட்டான். அதை போட்டுவிட்டு அப்புறம் நிப்பாட்ட வண்டி அப்படின்னா கடையில் நான் அசால் லைட்டை போட்டு நிப்பாட்டு ஒரு ஃபெர்ரி, ஒரு துணி, வேற என்ன, ஆமாம் இது ஒன்றே வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னாரு. போயிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு போனார். போயிட்டு காலம்பரை இந்த காரெலாம் கழுவி வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும், டெய்லியும் வெளியில் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன சாப்பிட்டியா அப்படி எதுவுமே கேட்கல, ஒன்றுமே கேட்கல. அவர் பாட்டு கழுவி சுத்தம் பண்ணி காலம்பரெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த வீட்டில் என்னடா அது, நம்ம எப்படி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எதாச்சுமே கேட்டேன். இதுமாரி எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க முதலாளி அப்படின்னு நான் கேட்டேன். இங்கிலீஷில் நான் கேட்டேன், நான் உங்களுக்கு தமிழ் சொல்கிறேன். இதுமாரி கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவன் பார்த்துட்டு அப்படி சிரிக்குமா. அவன் எப்போதுமே கோபமாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அப்படின்னு ஹாப்பியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு தான். அவன் 2வது முதலாளி சிரிச்சுக்கிட்டு வாங்கி கணக்கு பண்ணி கொடுத்தான். சரி படுத்து தூங்கு, நான் சாப்பாடு இருந்தால் எடுத்து வரோம் அப்படின்னா கடைக்கு போய்ட்டு 10 ரூபா 20 ரூபா இன்னும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சாப்பிட்டு வேணா வா, இல்லைன்னா உள்ளேருந்து எடுத்து வரேன்னு சொல்லிட்டு இது பண்ணான். அப்புறம் உள்ளேருந்து என்னமோ அன்றைக்கி நைட் வண்டி என்னமோ சாப்பாடு மாரி வந்துருந்துச்சு, கப்சா மாரி என்னமோ வந்துருந்துச்சு.
நான் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் வீட்டில். சரியான சந்தோஷங்க. வீட்டு கிடச்சிட்டு வண்டி ஓட்டாயிடுச்சு. ரைட்டு, ஒய்ஃபையும் நல்லா ஃபுல்லாக கிடைக்கிது, இது போதும்டா சாமி அப்படின்னு வச்சு நான் நல்லா எல்லாத்தையும் எங்கள் வீட்டிலலாம் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிக்கிட்டு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். காலம்பரி எழுந்திரிச்சோடனே நான் பண்ணேன், வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வண்டியெல்லாம் தொடச்சி வச்சுருந்து கேட்டேன். ஒரு 10:30 மணி போல் வந்தான் ரூமுக்கு. வந்து வா நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான், நேராக ஆஃபீஸ் போகல, பாண்டா பக்கத்தில் பாண்டா இருந்துச்சு. அந்த பாண்டாவில் வந்து உனக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நீ சமைக்கிற இது எல்லாம் வாங்கிக்கோ, இது பண்ணு, அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் எடுத்துட்டான். நமக்கு சரி எடுப்போம் ஒன்றுன்னா, ஃபஸ்ட்டு அரிசி எடுக்கிறேன் ஒன்றும் சொல்லல, அப்புறம் எண்ணெய் எடுக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லல, பால் எடுக்கிறேன் என் மூஞ்சியை பார்க்குறான். என்ன நீ டீ போட்டுலாம் குடிப்பியா அப்படிங்கலாம். ஆமாண்டா டீ போட்டுலாம் குடிப்பேன், நான் இந்தியாவில் தான் பழக்கமாயிட்டு, அதனால இங்கே போட்டு குடிப்பேன்ட்டு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஜாமான் எடுக்க அவன் பாட்டு என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கான். விலை அதிகமாகுது போலுக்கு. அவன் நினச்சிருந்துருப்பான், இதை இவன்ட்டே காசு கொடுத்துருந்துருக்கலாம் உங்களுக்கு, நம்ம எடுக்க சொல்லிவிட்டு பாட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் காய்கறி அவனே எடுத்து போட்டான், கொஞ்சமாக எடுத்து போட்டான். சரி ரைட்டுன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 360 ரூபா நம்ம பில்லு வந்துச்சு. வாங்கிட்டு வந்து நேராக ஆஃபீஸ் போயாச்சு. ஆஃபீஸில் அப்படி உட்காந்துருக்கேன். என்னோடய ஜாமான் வண்டி தான் கிடக்கு. ஆஃபீஸில் அப்படியே உட்காந்துருக்கேன். ஆஃபீஸ்லேயும் பாருங்கள், எனக்கு இக்கம் வர வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டிலலாம் என்னை விடல, நேராக ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டு ஆஃபீஸில் வேலை இந்தமாரி மோப்பு போட்டுக்கணும், அவன் ரூமை க்ளீன் பண்ணிடணும், இது சீசா அடிப்பாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டான். காலம்பரம் அழிச்சு போயிட்டான்னா மதியானம் வரைக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். என்னடா இது நம்ம எப்போ கார் தனியாக ஓட்ட போகிறோன்னு மட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 நாள் இப்படியே தான் கார் துடைக்கிறது, ஆஃபீஸில் போய் உட்காடுறது, கார் துடைக்கிறது, ஆஃபீஸில் போய் உட்காடுறது, இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டான், இக்கமா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ப்ளட்டு செக் பண்ணிட்டு இந்த இது நெஞ்சு ஹைட்டு வெயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணான். அப்புறம் மறுநாள் இக்கமா வந்துட்டேன். அப்புறம் லைசன்ஸுக்கு தான் சரியான குத்து, பெரிய குத்து. என்ன ஆச்சுன்னா, லைசன்ஸுக்கு வந்து இப்போ பழைய லைசன்ஸ் ஊரில் உள்ள லைசன்ஸ் கேட்டால் அந்த பார்த்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ண போயிட்டு அங்கே தான் பெரிய குத்து. நான் வந்து எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன், ஒரு நாள் போயிட்டுருக்கேன். 3ஆம் நாள் ஒருத்தன் இந்திக்காரன் என் ரூமில் வந்துட்டான். பீகாரா என்னமோ ஒரு சிங்கு அந்த ஏரியா, அது என்ன பஞ்சாபா, அதுலேருந்து வந்துட்டான் ஒருத்தன் இந்திக்காரன் வந்துட்டு அவனும் அந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கு. ஏன்னா நம்ம முதலாளிக்கு வந்து 2 பொண்டாட்டி. இப்போ நான் இருக்கிறது பொண்டாட்டி, அவன் அதை கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான். போகிறான் அந்த ஸ்டேஜ் அது நமக்கு தெரியாது. ஆனால் இவன் எதுக்கடா இந்த வீட்டில் போய் 2 பேரை போட்டிருக்கான்னு எனக்கு ஒரே இது குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேரை போட்டிருக்கான் அவன், நமக்கு ஒரு பெட்டுக்கு மேலே இன்னொரு பெட்டு, நான் கீழே பார்த்துருப்பான் மேலே பார்த்துருப்பான். அவன் ஏறி போட்டு திரும்புவான் பாருங்க, நைட்டு கடை அப்படியே ஆடும், செம்ம கடுப்பான். ஒரு ரூமில் இவ்வளோதாங்க கேப்பு, பெட்டுக்கும் பாத்ரூமுக்கும் இவ்வளோதான் கேப்பு. இது உள்ளே போயிட்டு தான் வரணும், உள்ளே போயிட்டு தான் வரணும். அதில் போய் 2 பேர் அடைச்சி வச்சுருந்தான் எங்களை. என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு இதேமாரி எல்லாம் எடுத்து கொடுத்து 2 பேருக்கும் ஒரேமாரி லைசன்ஸ் போகிறதுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டான். நானும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அவனுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லாம் ஃபெயிலு. 2வது எக்ஸாம் இருக்குல்ல, அவன் 1இதுலேயும் ஃபெயிலு, அவன் 2இதுலேயும் ஃபெயிலு. நான் வந்து 2வதுல பாஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா அங்கே ஒருத்தர் பெரிய அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அந்த அதிகாரிகிட்ட போய் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும், ஐயா எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் சுத்தமாக எனக்கு தெரியல, எங்கள் லாங்குவேஜ் தமிழ் இல்லையா, எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது, ஓட்டிக்கு அமைச்சதில் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம், ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து தெரியல ஏன்னும் போய் கேட்டு அப்புறம் பெரிய அதிகாரி அங்கே ஆனால் பார்த்து தெரியுது. அப்புறம் பச்சை கலரில் சைன் போட்டு விட்டு ஒரு இதுமாரி வாங்கி லெட்டர் மாரி வாங்கிட்டேன், நீ அங்கே போய் கொடு, இதை காட்டு, சரியாயிடும். ஐயோ நன்றி ஐயா, வணக்கம் ஐயா அப்படி சொல்லிட்டு இவன் ஏன்ட்டான், நீ 2வாட்டி ஃபெயில் வந்துட்டு அடுத்த வாட்டி நான் காசு கட்ட மாட்டேன், உன் காசை போட்டு தான் நீ கட்டணும் அப்படின்ட்டான். ஐயோ என்னடா அது, காசுக்கு அதுக்கு வேறு 300 400 வெட்டி போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுமாரி அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டான் ஐயாட்ட. அப்புறம் அங்கே போய் கம்ப்யூட்டரில் கடன்னு ஒருத்தன் அடித்து முடிச்சுட்டு பாஸ் போ அப்படின்ட்டான். இவன் என் கூட வந்தவன் இந்திக்காரன் ஃபெயிலு. அவன் போய் கேட்குறான், அப்போ நீ பாஸ் ஆகிட்டு அவன் ஏன் ஃபெயில் ஆகிட்டேன் எனக்கு தெரியலங்க அப்படின்ட்டான். நான் அப்புறம் என்ன பண்ணால் இவனுக்காக திருப்பி நான் அங்கே அவனை அழைச்சிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் 3வது ட்ரிப்பே அவன் பாஸு.
இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அவன் அழைச்சிட்டு போகிறதும் வர்றதும் இப்படி வந்துட்டு அவன் பாஸ் ஆகிட்டு வாங்கிட்டான் லைசன்ஸ், பிரச்சனை இல்லை. வாங்கிட்டா நம்ம முதலாளிக்கு 2வது கல்யாணம் ஆகிட்டு. இவன் எதுக்குன்னா இவன் 2வது கல்யாணம் அந்த பொண்டாட்டிக்கு இவன் இங்கேருந்தே தயார் பண்ணிட்டான். அந்த டிரைவரை தயார் பண்ணிவிட்டு என்ன ட்ரைனிங் கொடுக்க வச்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனோடனே இந்த வீட்டில் உள்ளவங்க முதலாளி அம்மாவோட 2 பொண்ணு, ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணுங்க. இவங்க அந்தாண்ட போனோடனே நம்ம முதலாளி சும்மா ரவுண்டு அடிக்குதுங்க பாருங்க. இதுங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. பெரிய வண்டிக்கு பெட்ரோல் போட்டு 2 நாளில் காலி பண்ணிடுவாங்க. இது எங்கேயாச்சும் அடுக்குமா? 2 நாளில் காலி ஆகிடும். இப்போ நீங்கள் போடுறேன்னு வச்சிங்களேன், நாளைக்கு நைட்டு மறுநாள் காலம்பு காலி ஆகிடும். இப்போ நான் பாருங்கள் நான் எப்படி ஓட்டுறேன்ட்டு. செம்ம சுற்றுதுங்க. சுற்றும் அவ்வளோ சுற்றும். இவன் இருக்கிறப்ப அந்த இதெல்லாம் கிடையாது. இவன் அந்த 2வது கல்யாணம் மட்டும் பக்கம் தான், இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் தான் கிட்ட தான் இருக்கான். போனோடனே நம்ம யாரை கேட்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு சுற்றுதுங்க. நைட்டு பகல் நைட்டுமா நான் அவன்கிட்ட கேட்குறேன், இதுமாரி பெட்ரோல் இதுமாரி காலி ஆகிட்டு இருக்கு, காசு கொடுன்ட்டு. என்ன இப்போ தான் போட்டேன், இந்த நேற்று தான் போட்டான்ட்டு. அது என்ன கேட்காத, இப்போ உங்கள் குடும்பத்தை போய் உங்கள் குடும்ப ஃபேமிலி கேட்கல, அவங்க தான் சுற்றுறாங்க அப்படின்ட்டு சொல்லி விட்டேன். உடனே அவன் என்ன பண்ணால் காரில் நம்மளை ஜிபிஎஸ் வச்சுட்டான். ஜிபிஎஸ் வச்சு எங்கே போகிறாங்க என்ன போகிறாங்க, நீ வண்டி எடுத்தனா என்னை கேட்காம எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, நான் கொரோனா டைம் வரையா, கொரோனா டயத்தில் எங்கேயும் போக முடியல, டியூட்டி அவ்வளோ இல்லை. ஆனால் எனக்கு அப்போவே சம்பளம் ஒரு வருஷத்துல எனக்கு நான் ஏற்றிட்டேன் சம்பளம் 2000 ரூபா. எனக்கு அப்போவே சம்பளம் 2000 ரூபா. எப்படின்னா ஒரு வருஷத்தில் சரியான வேலை, சாப்பிட முடியல கரெக்டாக. அது இல்லாமல் வீட்டு வேலை, அந்த இதை விட்டு அதை விட்டு க்ளீன் பண்ண அதை க்ளீன் பண்ணிட்டு சொல்லிட்டாங்களா. நான் என்ன பண்ணேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் சமைக்கணும், நீ பொழுதேனிக்கு எனக்கு கூப்பிட்டுட்டே இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இதுங்க. உண்மையிலே அது எனக்கு மறக்க முடியாத வேலை அதெல்லாம். அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு தலையில் கட்டி வேறு, அதான் அது மருத்துவமனையில் வச்சுருந்து நைட்டும் பகலமாக போயிட்டு வந்தேன்னா அந்த செம்ம டென்ஷன் ஆகி போய் எனக்கு நான் அதிகமாக சம்பளம் இருந்தால் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் லைட்டாக காயை நவுத்தினேன். எப்படின்னா நம்ம இப்போ ஊருக்கும் அனுப்ப மாட்டோம் கொரோனா டயத்தில். அப்படி இல்லைனாலும் இந்த வீட்டுக்கு அவனும் வரவும் முடியாது. ஏன்னா அங்கேருந்து வெளியால் இங்கேருந்து வர முடியாது, எல்லாம் முடக்கிட்டாங்க, எல்லாம் இது ஆகிட்டு. அதனால் என்ன பண்ணேன், இந்த நேரத்தில் நம்ம கேட்கணும் கரெக்டாக சொல்லிட்டு 1500 ரூபா சம்பளம், எனக்கு சாப்பாடுக்கு 300 ரூபா கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போவே 2000 ரூபா அப்படியே போயிட்டே இருந்துச்சிங்க. அப்புறம் ஊருக்கு 2.5 வருஷம் ஆகிட்டுங்க. ஊருக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு விடவே இல்லை. நீ போயிட்டு திருப்பி வர மாட்டேன், நீ இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்னென்னமோ சொல்லி பொய்யெல்லாம் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேங்க. ஊருக்கு போயிட்டு எனக்கு ஊருக்கு போகிறப்ப ஒரு டிக்கெட்டாக போட்டு கொடுத்தான். அது என் காசில் போட்டுட்டு நான் போனேன். நீ போயிட்டு வா, நான் வந்தோன்னு தரேன்னா பார்த்துங்க. இங்கே இப்படி தான் நல்ல முதலாளியாக இருந்தால் ஓகே. அப்படி ஏதாச்சும் சில கிறுக்குகள்லாம் மாட்டினானா அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம், நீ ஊருக்கு போயிட்டு வா, நான் தரேன், அது 2 சேர்த்து தரணும். என்னகிட்டே ஏற்கனவே காசு இல்லை, ஊருக்கு போகிறதுக்கு காசு வேணும், சுத்தமாக இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய காசு ஒரு மாதம் சம்பளம் இருந்துச்சு, அதை போயிட்டு 2.5 வருஷம் ஆகிட்டுங்க, விடவே இல்லை. எனக்கு சரியான பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஊருக்கு போயான்னு சொல்லிட்டு நான் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு கிளம்பிட்டு ஊருக்குலேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஏற்கனவே இங்கே ஒரு ஆள் பாகிஸ்தானி ஆள் நான் இருந்த வீட்டில் ஓட்ட வச்சுருக்கான். இவன் இந்திக்காரன் அந்த வீட்டுக்கு போயிட்டானா, இந்த வீட்டில் பாகிஸ்தான் ஆள் ஓட்ட வச்சுருக்கான். நான் வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டான். நான் வரேன்னு சொன்னோன்னா அவனுக்கு சரியான குஷியால் தாங்க முடியல. அப்படியே ரைட்டு வா ஊர்லேருந்து மாம்பழம் இருந்தால் எடுத்துருவான்ட்டு. மாம்பழம் இல்லை, அந்த நேரத்தில் சீசன் இல்லை, அது எடுத்துருவான் ஒன்றும் இல்லைடா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 40 ரூபா 38,000 ரூபா போல் டிக்கெட்டு போட்டு வந்துட்டேன். நேராக ஆஃபீஸில் தான் வந்தேன். ஆஃபீஸில் வந்துட்டு பார்க்குறேன், நேராக இவன் புது பொண்டாட்டி வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க என்ன. ஐயா பழைய வீட்டுற என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டா அவன் வேறு வீட்டுக்கு போயிட்டானா, பிள்ளைங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். இது நடந்திருக்கு, நான் போகிற கேப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நமக்கு தான் அப்படி தான் ஆகுமா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே உள்ளவன் பஞ்சாபிக்காரன், அவன் போகிறானான் இந்த வேலை பிடிக்கலன்ட்டு. ஏன் வேலை செய்ய முடியாது அவன்கிட்ட. தனியாக இருந்தால் கூட இது நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம். முதலாளிகிட்ட இருந்தோம் அவ்வளோதான், இதை கூட நம்ம உயிரை போட்டு வாங்கிடுவான். இங்கே வந்துட்டேன் நேராக. நான் ஆச்சரியமாக போச்சு. சரி புது வீடு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன். இங்கேயும் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அவனுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. சும்மா உடம்பு இது பண்ண மாட்டாங்க, நம்ம சும்மா படுத்துக்கணும்னு வச்சிங்களேன்,
என்ன தோணுன்னே தெரியுது அவங்களுக்கு. அது இனியும் சும்மா பார்த்துருக்கேன், அதை இதை க்ளீன் பண்ணு, அதை சுத்தம் பண்ணு அப்படின்னு நீட்டே கிடப்பான். நமக்கு அவனுக்கு ரொம்ப வாக்குவாதமாக போச்சு. சும்மா பேச்சு தகராறு தான், ரொம்ப இல்லை, அப்படியே பேச்சு தகராறுல அப்படியே வாக்குவாதமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன சொல்லிட்டேன், நான் இந்த தோட்டத்து வேலை நல்லா செய்ய முடியாது, ஏற்கனவே காலுக்கு அடிபட்டு இருந்துச்சு, அந்த அந்த புல்லெல்லாம் வெட்டி தான் நம்ம கத்திரிக்கோள் பேரை வந்து குத்திட்டுங்க அந்த காலில், சரியான ரத்தம். அதுதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சண்டை போட்டு எனக்கு இதுமாரிலாம் இந்த வேலையெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திட்டேன், சண்டை போட்டேன். அப்படியா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹிந்திக்காரனை இறக்கலாம் அங்கேருந்து யூபிலேருந்து. பார்த்துங்க, யூபிலேருந்து இறக்குனா அவன் 1ஆம் நம்பருக்கு ஒன்று இழவும் தெரியாது அவனுக்கு. 0லேருந்து 100% வரைக்கும் நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். பார்த்தேன், கீழேந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் அவனுக்கு எங்கே கழுவணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க சொல்லிட்டான். லைசன்ஸ் வரைக்கும் நான் தான் போய் அவனை எடுத்து கொடுத்து கார் ஓட்ட சொல்லி கற்றுக் கொடுத்து எல்லாமே நான் தான் பண்ணேன். அதுமாரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் ஓகே இருந்துச்சு. அவனை போய் அங்கே போய் உட்கார்றது எங்கள் லைசன்ஸ் ஆஃபீஸில். இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு நான் போய் அங்கே ஆஃபீஸில் லைசன்ஸில் போய் உட்காந்துருப்பான். இந்த இவனுக்காக என்ன பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அவன் அப்படியே ராஜா பகதூர் மாதிரி ஜாலியாக வருவார். அப்படியே இதாக இப்படியே வந்துட்டு இருப்பேன். நமக்கு செம்ம கடுப்பாயிட்டேன்டா, உனக்காக நானும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டேற. அங்கே உள்ள ஆளுங்கள்ட்ட நம்ம பேசிகிட்டே வர்றது பொறுமையாக. இந்திக்காரன் பண்ணலான்ட்டு நான் இங்கேருந்து கண்ணாடியில் பார்ப்பேன், இவன் நான் எப்பயும் முடிஞ்சிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கேன், இவன்ட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆளுங்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக வருது. நான் டியூட்டி முடிச்சுட்டு வண்டியில் உட்காந்துருப்பேன் டயர்டாக, இவர் அப்படியே லேட்டாக வருது. ஒரு தடி பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன். அன்னையிலேருந்து அவனுக்கு நமக்கு ஆகாது. அன்னையிலேருந்து அது ஒரு மாதிரியே மோதலாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு, அது செட்டாகாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், லைசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எடுக்க ஆரம்பிச்சிட்டு அவனும் போயிட்டு இருந்தான் டியூட்டி, நானும் போயிட்டு இருந்தேன். இதேமாரி அவன் என்ன பண்ணுறான், டீசென்ட் இல்லாமல் வேகமாக கத்துறது, 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறது, ஒரே நாத்தம் உடம்பு ஃபுல்லாக. இதேமாரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம தூங்குறப்போ அவன் அப்போ தான் வருவான், டொங்கு டொங்குன்னு, இரும்பு படி வேறு, டொங்கு டொங்குன்னு இறங்கி வருவான். பொறுமையாக வாடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான், பொறுமையாக பேசுகிறான்னு கேட்க மாட்டான். வாழ்வான்ட்டு இங்கேருந்து அவங்க ஊர் வரைக்கும் கேட்கும். ஐயோ, யூபிக்காரனை நினச்சாலே எனக்கு இப்போ வரைக்கும் சமகம் தான் வருது எனக்கு. இதுமாரி டொங்கு டொங்குன்னு இறங்குறது, வேகமாக கத்தி பேசுறது, சமைச்சானா ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது. எனக்கு நான் இதுமாரி 2-3 வாட்டி நான் இது மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உன் மலையாளிட்ட சொன்னால் கேட்கவே இல்லை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு வாட்டி சண்டை வாட்டி எனக்கு அவனுக்கு பயங்கர சண்டை வந்துட்டு, இதுமாதிரி சொல்ல மலையாளி சிட்ட சொன்னால் கேட்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டு, நீ என்ன எல்லாம் அவனையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க எல்லாரையும், நீ வேலை செய்யாமல் இருக்கிறது தானே அவனை வச்சேன், தோட்டத்து வேலை செய்யறதுக்கு நீ திருப்பி அவனே இது பண்ணிகிட்டு இருக்க, அப்போ அவன் போயிட்டா நீ தான் செய்யணும் சரியா அப்படின்னா. என்னால் நானும் செய்ய முடியாதுன்ற, அப்போ நான் கம்முன்னு அவனோட சண்டை போடாது அப்படின்னு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2-3 வாட்டி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவன் எப்படின்னா கம்முன்னு இருந்தாங்க, எல்லாமே கற்றுக்கிற வரைக்கும் கம்முன்னு தான் இருந்தான். ஒன்றுமே அப்படியே பச்சை புள்ள மாரி இருந்தான். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோன்னே, நான் எல்லாத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தோன்னே ரொம்ப ஓவர் சீனு, மதிக்கிறது கிடையாது, ஓவர் சீனு, சவுண்டாக பேசுறது, இப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தான். அதான் நினச்சிக்கிட்டேன், கற்றுக்கிற வரைக்கும் பூனை மாரி இருந்தேன், இப்போ பாரு என்ன வேலை கட்டுற அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானே நினச்சிக்கிட்டேன். சரி சரி டிரைவருக்கு இந்த வேலை செய்யணும் தான் வந்து இது, இந்த வேலை செஞ்சணும். அவன் எல்லா வேலையும் போட்டு தரையை நக்கி, ஓனர் காலை நக்கி, எல்லாம் நக்கி கீண்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவராக செய்யும். அங்கேருந்து மண்ணை எடுத்து வந்து கொட்டுறது, அப்படியே தோட்டத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது, ஓவர் தாங்க முடியல. ஒன்றே முதலாளிக்கு அவனை பிடிச்சி போச்சு. நம்மளாம் அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டோம், நமக்கு இது செஞ்சு பழக்கம் கிடையாது. நம்ம வண்டி ஓட்டுறோம், வண்டியை கழுவுறோம், இதோட முடிஞ்சு. அவன் என்ன பண்ணுறான், இதேமாரி வேலையெல்லாம் பண்ணுறான். அவனுக்கு முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவனை. நான் இது சொன்னாலும் காலையே வாங்கிறது கிடையாது. நான் இதை சொல்லுவேன், சரி அப்படின்னு போயிடுறது. 2வது சண்டை வந்துச்சு. இதுமாரி சும்மா இருக்க மாட்டான், அதுமாரி பண்ணுறான். 3 கதவை சாத்துறான், தூங்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். மாடி வந்து உட்காந்து இரும்பு கதை வேகமாக சாத்தினா எப்படி இருக்கும், தூக்கி போடாது. ஏன்னா அவனுக்கு எனக்கும் வந்து டிஃப்ரென்ஸான வேலை வரும். நான் மத்தியானம் தூங்குவான், அவன் மத்தியானம் அப்போ தான் போவான் வேலைக்கு. போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான், டம்முன்னு வந்து கதை சாத்துவான், டம்முன்னு இறங்குவான் மாடியிலேருந்து. இதேமாரி ஆயிடுச்சு. 2வது சண்டை வந்துச்சு. இதுமாரி என்ன இதுமாரி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எதுவும் கேட்க மாட்டேற அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு முதலாளிக்கும் வந்துட்டு, சரி ரைட்டு நீ ஊருக்கு போ அப்படின்ட்டான். அங்கேயும் அதே தான், 2.5 வருஷம் தான்
கரெக்டாக 2.5 வருஷம் தான் ஒரு தாட்டி போயிட்டு இருந்தேன். எனக்கு அவங்க பயங்கரமாக பிரச்சனை வந்து சண்டைலாம் வந்துட்டு அவன்கிட்ட போய் சொன்னேன். அதை வந்து சரி நீ வந்து ஊருக்கு போ அப்படின்ட்டு என்ன இது பண்ணிட்டான். என்ன ஒரு வாரம் எங்கேயும் வெளியில் வச்சுருந்துச்சு. வெளியில் வச்சு சண்டை போட்டதுக்காக பாருங்கள், ஒரு பில்டிங்கில் அவனோட பில்டிங் தான் வெளியில் வச்சு என்னை கிளம்ப சொல்லி டிக்கெட் போட்டு நான் கேன்சல் அடிச்சிட்டேன். செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் கேன்சல் அடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். அப்பவும் என்னோடய டிக்கெட்டு நான் காசு போட்டது என்னோடய டிக்கெட்டில் தான் போனது. ஆமாம், என்னோடய சம்பளம் இருந்துச்சு, அதில் தான் போனேன். அதுலேயும் பாருங்கள் கிட்ட அந்த வீட்டில் 5 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு நூறுரூவா கூட கொடுக்கல, ஒரு 100 ரூபா கூட கொடுக்கல அந்த வீட்டில். எவ்வளோ கண்ணு முடிச்சு நம்ம வண்டி ஓட்டியிருப்பேன், எவ்வளோ வேலையை தம்மா அவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன், எத்தனை வாட்டி தான் அங்கே நான் சாப்பிடாம இருப்பேன், எத்தனை வாட்டி தான் கண்ணு முழிச்சிருந்துருப்பேன், எவ்வளோ வேலை தான் அந்த வீட்டு வேலை செஞ்சுருப்பேன். இங்கே யாருக்குமே நன்றிங்கிறதே கிடையாது. 100ல் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஒரு ரூபா கூட கொடுக்கலங்க. பாட்டு வந்தான், ஜாமான் எடுத்துட்டியா, சரி போய்ட்டு வா அப்படின்ட்டாங்க. அசால்ட்டா 5 வருஷம் இருந்தேன், ஒன்றுமே கொடுக்கல. இது நம்ம மேலே தப்பா சொல்லுங்கள்? எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கலடா, அவன் என் ரொம்ப மாற்றி விடா. 2 ரூம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி என் ரூம் மாரி பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கும், பக்கத்தில் டோரு எல்லாமே இருக்கும். அவனுக்கு என்னன்னா ஒரு கரண்ட் பில்லில் 2 பேருமே படுத்துடணும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்கிட்ட சொல்கிறான், ஏன் ஆஃபீஸ்லாம் எல்லாமே ஒன்றா ஒத்துமையாக இருக்காங்க, நீ ஏன் அப்படி இருக்கன்ட்டு. ஏன்டா அது ஆஃபீஸு காலம்பர வேலைன்னா நைட்டு தான் வேலை, அப்படி இருந்தால் பரவாயில்ல. எனக்கு அவனுக்கும் வித்தியாசமாக வருங்க டியூட்டி. நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன் நைட்டில், அப்போ தான் அவன் கிளம்பி போவான். தூக்கம் வந்து தடைப்படும்ல, தூக்கம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா ஆகாது சொல்லுங்கள்? இதெல்லாம் அவன் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. மாலாளியை பொறுத்த வரைக்கும் தூங்குனியா சாப்பிட்டியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கூப்பிட்டா வரணும், வேலை முடிஞ்சா இப்போது அவ்வளோதான். இதுமாரி எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி சொன்னேன், கேட்கவே இல்லை. இதுமாரி அவன் அடித்து கொடுத்துட்டான். அது கேட்டு நானும் வந்துட்டேன். முடிஞ்சு அவன் என்ன சொன்னான், நீ இப்போ நான் உனக்கு ரூமெல்லாம் மாற்றிட்டு ஒரு 3 மாதம் இரு ஊரில், 3 மாதம் கழித்து நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ திருப்பியும் வா இங்கே அப்படின்னா. ஏன்னா அவன் சம்மந்தமே இல்லாமல் லூசுமே பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு 3 மாதம் கழித்து உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரீப்ளே கிடையாது. பார்க்குறான், ரீப்ளே கிடையாது. 3 வாட்டி 4 வாட்டி பண்ணுறான், பார்க்குறது ரீப்ளே கிடையாது. பார்த்துங்க, அவ்வளோதான். பொய் வாய் இருந்தாலும் பொய். இங்கேருந்து சொல்கிறப்ப சொன்னான், வேணா நீ போ, நான் உனக்கு வந்து திருப்பி விசாரித்து உன்னை இது நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் தான் இருக்கானே மாடு மாரி வேலை செய்யறதுக்கு, எல்லாமே வேலை செய்யறதுக்கு. வீட்டை கழுவாமல் பாத்திரம் கழுவும் என்ன வேணாலும் செய்வாங்க அவனெல்லாம். அவனும் இந்த நாள் தாங்க நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு மரியாதை போனாலே இவனோட தான். என்ன நிறைய பேருக்கு தெரியும், இவனும் எந்த வேலையை கொடுத்தாங்க அந்த வேலையை வந்து பார்க்குறதே கிடையாது. நான் தப்பாக சொன்னால் ஏதாச்சும் மன்னிச்சிங்க சரியா, ரொம்ப சாரி. இது எல்லாருக்கும் நடந்திருக்கும், எனக்கும் நடந்துச்சு. அது பிரச்சனை இல்லை போயிடுச்சு. சில பேர் அப்படியே கண்டுக்காமல் விட்ருவாங்க. எனக்கெல்லாம் அது கோபம் வந்துடும் எனக்கு. இவனெல்லாம் எந்த வேலையை கொடுத்தோமோ அந்த வேலையை செஞ்சோமா போனாமன்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே முதலாளி வந்து நம்மளை வந்து நல்லவங்க நினச்சிக்கணுமா, நடிக்கணும். அதுக்காக எல்லா வேலையும் செஞ்சது. அவங்க அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு அங்கே வந்து ஈஸி, அதே வேலையை இங்கே வந்து செய்கிறது. அப்புறம் எப்படி மதிப்பாங்க? இவனுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு, இவன் மதுரை, இவன் கர்நாடகா, இவன் பெங்களூர்லாம் தெரியாது. இந்தியா தானே மொத்தமாக. இப்போ சவுதியில் எப்படி தமாமு, இது ரியாத்து இப்படிலாம் இருக்குல்ல, ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்கே எல்லாமே வந்து ஒரே லாங்குவேஜ் தானே. அதனால் அவங்க வந்து எல்லாம் ஒரே ஆளுங்க தான் வச்சுக்கோங்க. தனித்தனி இதெல்லாம் கிடையாது, மாவட்டங்கள் இருக்குது, தனித்தனி ஏரியா இருக்குன்னு தெரியாது. என்ன அவன் வண்டி செய்கிறான், நீ ஏன் செய்ய மாட்டேற, இப்படி தான் பிரச்சனை. இதுதான் நானா பண்ண ஊருக்கு போய்ட்டு மெசேஜ் பண்ணால் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் நம்ம 3 மாதம் கழிச்சு நம்ம நண்பர் இங்கேருந்து பழக்கம் தான், அவர் நண்பர்கிட்ட சொன்னேன் இந்தமாரி வீடு இருக்குது அப்படின்னாரு. ரைட்டு அப்படி சொல்லிட்டு 1 மாதத்தில் கரெக்டாக, ஆமாம் 1 மாதம் 1.5 மாதத்தில் 4.5 மாதம் கழித்து என்ன பண்ணிட்டேன், நேராக கிளம்பி ரெண்டு மெடிக்கல்லாம் போட்டு. ஆனால் இன்னொன்று சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் மெடிக்கலு திருப்பி இன்னொரு இதுக்கு எடுக்கணும், ஒரு வீட்டுக்கு வரணும், ரொம்ப கஷ்டம். அதனால் இருக்கிற வரைக்கும் ஒரு வீட்டை விட்டுறாதீங்க, இங்கிருந்து காப்பாற்றி பத்திரமா இருங்க. ஏன்னா அங்கே ஊர்லலாம் போயிட்டு அலையணும், ரொம்ப அலைச்சல். முன்னாடியுமே கிடையாது, முன்னாடி வந்து இங்கே தான் ஃபிங்கர் வைக்கணும், இப்போ அங்கேயே ஃபிங்கர் வைக்கணும், அதை வைங்க இதை வை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு அலைய விட்டாங்க.
அதுலேயே வந்து மட்டும் மாறக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு வழியாக இங்கே விசா எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டேன். இங்கே இப்படியே போயிட்டுருக்கு. இங்கே வந்து 22 நாள் ஆகிட்டுருக்கு, 22 23 நாள் ஆகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சவுதி வந்ததுலேருந்து. சவுதி ஆரம்பத்துலேருந்து பட்சம் இந்த வீட்டுக்கு வந்து என்ன ஏது நிலவரம் உங்களுக்கு போட்டிருப்பேன், எல்லா வீடியோவும் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். பாய்.